இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசகர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 23 ஜனவரி 2025 வியாழக்கிழமை முதல் 29 ஜனவரி 2025 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் ஹேமந்த ருது மகர தை மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரையிலான காலகட்டம். 23 ஜனவரி வியாழக்கிழமை அன்றைக்கு திருநீலகண்டர் தாயுமானவர் குரு பூஜை, 24 கரிநாள், 25 சனிக்கிழமை ஏகாதசி. சனிக்கிழமையும் ஏகாதசியும் சேர்ந்து வர்றது அன்றைக்கி தான் வாஸ்து பூஜை. காலையில் 10:06 10:42 வரைக்கும் நமக்கு அந்த செங்கல் வைக்க வேண்டிய நேரம். 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய தேசத்தின் குடியரசு தினம். 27 ஜனவரி திங்கட்கிழமை மாத சிவராத்திரி மகா பிரதோஷம். 28 செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு போதாயன அமாவாசை. 29 புதன்கிழமை அன்று தை மாத அமாவாசை திருவோண விரதம். இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள். கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். ரிஷப ராசியில் குரு பகவான் வக்ரலமையில், மிதுன ராசியில் செவ்வாய் வக்ரலமையில், கன்னியா ராசியில் கேது, துலா ராசியில் சந்திரன், மகர ராசியில் சூரியன் புதன், கும்பராசியில் சுக்கிரன் சனி, மீன ராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. 23ஆம் தேதி இரவு 9:59க்கு விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். 26ஆம் தேதி காலையில் 7:56க்கு தனுசு ராசிக்கு சந்திர பகவான் பெயர்ச்சி அடைகிறார். 28 மாலை மணி 3:27க்கு மகர ராசிக்குள் சந்திர பகவான் பிரவேசிக்கிறார். அன்று காலை 11:54க்கு மீன ராசிக்குள் சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி உச்சம் அடைகிறார். இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசியில் செவ்வாய் இருக்கார். 8ஆம் இடத்துல ராசிநாதன் புதன் சூரியனுடன் இணைந்து நமக்கு பயணம் செய்கிறார். இந்த நேரத்தில் என்ன நமக்கு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, கேந்திரங்கள் ரொம்ப பலமாகிடுது. ராசியில் செவ்வாய், 4ஆம் இடத்தை குரு பார்த்துட்டுருக்கார், சுக்கிரன் பார்க்க போகிறார். நமக்கு 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்துடுறார். 10ஆம் இடத்துல சுக்கிரன் ராகுவினுடைய ஒரு இணைவு. ஸோ நமக்கு கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்குது. ராசிநாதன் மறைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மனசுக்குள்ள ஒரு கவலை கலக்கம் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். புத பகவான் இந்த நேரத்தில் நமக்கு வர்க்கோத்தமம் ஆறார். அது ஒரு பெரிய அனுகூலம். அதனால் ஒரு காரியத்தை எடுத்துனோம்னா அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை ஆராய்ந்து நீங்கள் முடிவெடுப்பீர்கள். குழப்பம் இல்லாமல் தெளிவாக எல்லா விஷயங்களும் நீங்கள் நல்லபடியாக பண்ணுவீங்க. ஒரு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் நமக்கு வேகம் பெறும். கொஞ்சம் முன்கோபம், பிடிவாதம் இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம். கொஞ்சம் நீக்கு போக்காக விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது. பொதுவாக இந்த நேரத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வரும். மாற்றங்களை எதிர்நோக்கி காத்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி நமக்கு காத்திருக்கிறது. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது. அதுவும் இந்த வரக்கூடிய சித்திரை மாதத்திற்கு பிறகு இன்னுமே உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம், நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது. பொதுவாக மிதுன ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த நேரம் எடுத்துனோம்னா எந்த ஒரு விஷயத்தை எடுத்தினாலும் அதில் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். முக்கியமாக ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமாக வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, இது சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே நமக்கு பலிதமாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும்.
திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். தினசரி நடராஜ பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசையுடன். நன்றி, வணக்கம்.